சின்ன சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே வெர்சஸ் டிசியை தான் ரிவ்யூ பண்ண போறோம். இனிமேல் இது எம்ஏ சிதம்பரம் இல்லடா, சேட்டனோட சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் 115 ரன் அடிச்சு சிஎஸ்கே வின்னிங் ஸ்ட்ரீக் எடுத்துட்டு போயிட்டான். ஃபைனலி வின் பண்ணிட்டு இப்ப 2 பாயிண்ட்ஸ்ல அவங்க 9th பொசிஷனுக்கு மூவ் ஆயிட்டாங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். என்னடா பிளே பாய் மேட்ச பாத்தியா? பார்த்தேன்டா, எல்லாம் ஓகே. ஆனா நீ இப்போ ஒண்ணு ஆரம்பிச்சு பாத்தியா, எம்ஏ சிதம்பரம் இல்ல சேட்டன் சிதம்பரம்னு. அதுதான்டா ஒரு மேட்ச் தான்டா ஆடினா. ஒரு மேட்ச் அதுக்குள்ளேயே வந்து ஆனாலும் சிதம்பரம் ஸ்டேடியமே சஞ்சு சாம்சனுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி பேசுறியடா. இருடா செமையா இருடா, ஆனா. ஏன்டா? சரி ஆனா நல்லா ஆனா மேட்ச பத்தி என்ன நினைக்கிறேன்? இல்ல, மேட்ச் உண்மையிலே சேட்டா உண்மையிலே பொழந்துட்டான். நேத்து சொல்லிட்டு இருந்தோம் சேட்டா அடிக்கவே மாட்டாரு அப்படின்ட்டு. பட் சேட்டா பொழந்துட்டான். பொழந்துட்டு 4 6 தான். 4ல அதிகமா கான்சென்ட்ரேட். 15 ஆக்சுவலி 4s 4 6s. பாயிண்ட் நானும் அதான் யோசிச்சேன். பட் ஃபோர்ஸ்ல நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தான். பட் பொழந்துட்டான். உண்மையிலே பயங்கரமானது. நல்ல இன்னிங்ஸ். இதுக்கு அடுத்து அவ்வளவுதான். எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்டா அடிக்க ஆரம்பிச்சிருவானு. கன்சிஸ்டன்ட் சாம்சன் தானே நம்ம வந்து இந்தியாலே சொல்லிட்டு இருக்கோம். பாப்போம் திருப்பி 100 வருதா, இல்ல 50 வருதா, இல்ல 30 வருதான்னு பாக்கலாம். கன்சிஸ்டன்ட் மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சாம்சங் இப்போ ஒரு 3 இன்னிங்ஸ் கழிச்சாச்சு, அப்புறம் இன்னொரு 3 இன்னிங்ஸ் கழிச்சு தான் திருப்பி அடிப்பான். அதுதான் சாம்சங், அவ்வளவுதான். நான் அதை எல்லா வீடியோலையும் சொல்றதுதான். பட் அவன் ஆடின நாக்கு சான்ஸே இல்லை. நீ பவர் பிளேல அவன் சிக்ஸே அடிக்கல. எல்லா டீமும் பவர் பிளேல சிக்ஸ் அடிக்கணும்ன்ற இன்டென்ஷன் இருந்துச்சு. பட் அவன் பவர் பிளேல பெருசா ரிஸ்க் எடுத்து சிக்ஸ் அடிக்கல. அக்ஸார் பட்டேல நவுந்து வந்து ஆஃப் சைட்ல ஒரு 4 அடிப்பான். ஒரு ஓவர்ல 2 4. அதெல்லாம் சரியான பவுண்டரி. நல்லா பிளான் பண்ணி கால்குலேட்டடா எடுத்துட்டு போனான். ஒரு பக்கம் ருத்ராஜ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான்றத எப்படி சொல்றது, அவன் டொக்கு வச்சுதான் ஆடினானே. அவன் வந்து சிங்கிள் எடுத்து கடைசி வரைக்கும் ஆடணும்னு நினைச்சா ஆடினானா என்னன்னு தெரியல. பட் ருத்ராஜ் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல. பட் சாம்சன் அவ்வளவு கம்ஃபர்டபுளா எடுத்துட்டு போயிட்டு 50 அடிச்சு 50க்கு அப்புறம் அதை வந்து 6 அடிச்சு நல்லா எலிவேட் பண்ணி ஒரு சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட்ல 200 ஸ்கோர் பண்ணதும் பெரிய விஷயம் தான். பட் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சஞ்சு சாம்சனோட செஞ்சுரியில டிசிக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவனுக்கே ஒரு 2 கேட்ச் விட்டுருப்பானுங்கடா. மொத்தமா டிசி ஃபீல்டிங் ரொம்ப மட்டும் நேற்று மேட்சோட ஒண்ணுமே இல்ல. கீழே போட்டுற மூமெண்ட் பாத்தீங்கன்னா டிசியோட ஃபீல்டிங் தான். நான் டிசி போலர்ஸ் எல்லாம் குறை சொல்ல மாட்டேன், எல்லாருமே நல்லா பண்ணாங்க. பட் ஃபீல்டிங்கால தான் அவங்க டிசப்பாயிண்ட் ஆனாங்க. நீ என்ன நினைக்கிற டிசி ஃபீல்டிங் பத்தி? டிசி ஃபீல்டிங் அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனுங்க கையில ஏதாச்சும் பட்டர் கிட்ட தடவிட்டு வந்துட்டானுங்களா, இல்ல குட்டே பிஸ்கெட் பட்டர் ஃபேவரை சாப்பிட்டு வந்தானுங்களா என்னன்னு தெரியல. போட்டு போட்டு வழுக்கிட்டு போகுது. சஞ்சு பத்தி எந்த அளவுக்கு பேசுறோமோ அந்த சைட்ல அண்டர் டன் பெரிய பெரிய யூடியூபர்ஸால கலாய்க்கப்பட்ட ஓவர்டனோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அல்டிமேட். பர்த்டே பாய். ஆக்சுவலி ஆமா, அவனுக்கு ஏப்ரல் 10 என்னவோ பர்த்டேன்னு நினைக்கிறேன். அந்த அடுத்த நாளுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். செம்ம பெர்ஃபார்மன்ஸ். 140 பிளஸ் போடுறான்டா அவன். அவன் ட்வின் பிரதரா. அந்த ஜேமி ஓட்டனுக்கு கிரைக் ஓட்டன் ஒரு அண்ணனாவும் தம்பியா இருக்காங்க போல அவங்க. அதுவும் அந்த டேவிட் மில்லருக்கு ஒரு பால் போடுவான் பாரு, லென்த்ல குத்தி பிளைண்ட் டெலிவரி. மில்லருக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா பால் இது அப்படின்ற மாதிரி போட்டா, சஞ்சு சாம்சனும் வந்து ஒரு மாதிரி என்னடா நம்ம டீம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு குடுகுடுன்னு ஓடி வந்து ஓவர்டனை கட்டி பிடிச்சதெல்லாம் பாக்கிறதுக்கு அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓவர்டனை பத்தி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவனோட 4 ஓவர் பத்தினா 4 overs 4 for 18. 4 for 18 with 13 dot balls. 13 டாட் பால்ஸ். ஆமா, அது பெரிய விஷயம். நேத்து நிறைய மரம் நட்டிருக்காங்க அவங்க சைட்ல இருந்து. இது ஒண்ணு பிளஸ் ஆக்சுவலா ஒரு பவுலர், அது நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. இந்த ஆஸ் அ பவுலிங்கா வந்து அந்த ஃபுல் ஃபேஸ்ல வந்து ஒரு ஸ்டிக்கோ 2 ஸ்டிக்கோ பறக்கிறதுக்கு பதிலா அவன் போட்ட பால் கரெக்டா அந்த பெயில்ஸை தட்டணும், இல்ல அந்த ஒரே ஒரு பெயில்ஸை தட்டுறதெல்லாம் ப்ராப்பரான பவுலிங் ஆக்ஷன். அது ஆக்சுவலா நேற்று மில்லருக்கு நடந்தது. மில்லர் பாக்குறான், டே என்னடா வெறும் பெயில்ஸ் மட்டும் கீழே கிடக்குது அப்படிங்கிற மாதிரி. அது நல்ல பால். பிளைண்ட் டெலிவரி நல்ல பால். ஏன் சொல்றேன்னா, லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஓவர்ல 32 ரன் கொடுத்தான் ஓவர்டன். டேவிட் போட்டு பொழந்துட்டான். அது என்னன்னா அரௌண்ட் த ஸ்டம்ப்ஸ்க்கு போட்டு பட் இந்த வாட்டி தான் ப்ராப்பரா டே இதாண்டா என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்டன் பால் எடுத்துன்னு வந்து ஆஃப் த ஸ்டெப்ல இருந்து போட்டான். அரௌண்ட் த விக்கெட்டே போல. அவன் இந்த பக்கமே இருந்து அவனை கரெக்டா ஸ்டம்ப் டு ஸ்டம்பே பாலை போட்டு பேட்ஸ்மேன்ஸ் யாரையுமே பெருசா ஆட முடியல. ஆக்சுவலி இதுதான் இங்கிலாந்து போலர்ஸோட ஸ்ட்ரென்த். அதை அவன் கரெக்டா இங்கிலாந்து போலர்ன்றதை ப்ரூவ் பண்ற மாதிரி நேற்று யூஸ் பண்ணா. ஆப்வியஸ்லி என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று சஞ்சு சாம்சன் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. பட் நாங்க இருந்தா ஓவர்டனை தான் ப்ரிஃபர் பண்ணிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு போலிங் அந்த 27 ரன் சம்திங். இதுல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இதுல ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலா கலீல் அகமது வந்து ஓவர்டனுக்கு ஒரு பர்த்டே சாங் ஒண்ணு பாடி இருப்பான். ஜேமி டோன்ட் பி ஓவர். ஏன்னா அவன் பேர் ஓவர்டன் இல்ல, அதனால டோன்ட் பி ஓவர், சம்டைம்ஸ் லெஃப்டி கம்ஸ் யூ போல் அரவுண்ட் அண்ட் ஓவர் அப்படின்னா அதை அவன் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டான் மில்லருக்கு. அந்த சாங் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகே, கலீல் அகமது தான் கடைசியில கோச்சா? ஆமா, கடைசியில கலீல் அகமது தான் பண்ணிருக்கான். கலீல் அகமது நல்லா அவன் போட மாட்டான். இப்ப நான் அடுத்த இதுல ஓவர்டன் கலீல பார்த்து பாடுவான்னு நினைக்கிறேன். டேய் இப்படி போடாதடா, இப்படி போடுன்னு அவன் சொல்லி
ஆனா சான்ஸே இல்ல. ஓவர்டன் ப்ரூவ் பண்ணிட்டான். எதுக்கு அவன வந்து இந்த இயர் ரீடைன் பண்ணாங்கன்ற கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டான். பேட்டிங்லயே ஒரு 60 கிட்ட அடிச்சிருக்கான். இன்னைக்கு ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்கான். குர்ஜப்ரீத் சிங் எல்லாரும் சொல்றாங்க, டேய் அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுங்கடா, அவன் ஒரு சிங்கு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து சிஎஸ்கேலயே வாழ்ந்து அவன் ரொம்ப நாளா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்டா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நல்லா பண்றான், அவனுக்கு சான்ஸ் கொடுங்கடா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாலே கரெக்டா குட் லென்த்ல இருந்து போட்டு தட்டி விடுறான் அக்ஷார் பட்டேல். அக்ஷார் பட்டேல் எல்லாம் பேய் ஃபார்ம்ல இருக்கான். அவனை சப்ராஸ் கான் எகிரி புடிச்சிட்டு என்ன மொமெண்ட் குர்ஜப்ரீத்துக்கு, அது லைஃப்லயே ஒரு எலைட் மொமெண்ட். அது அவன் போட்டது ஆக்சுவலா அக்ஷர் பட்டேல் என்ன நினைச்சானா, அந்த பக்கம் எப்படியோ சப்ராஸ் கானை தாண்டிருச்சுன்னா அது வந்து 4 அப்படிங்கிற, சரி ஒரு ஃபர்ஸ்ட் பாலே அவன் 4 அடிச்சா அவன் பவுலர் கை வராது அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்ல தான் அடிச்சான். ஓகேவா? பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா, சப்ராஸ் கான் அங்க எங்க இருந்து தான் வந்தான்னு தெரியல, திடீர்னு புயல் மாதிரி வந்து பாஞ்சு புடிச்சிட்டான் அந்த கேட்ச. எனக்கு இப்ப சுரேஷ் ரெய்னாவை பாக்குற மாதிரி இருக்கு சப்ராஸ் கானை பார்க்கும்போது. அந்த ஒன் டைம் அவன் தான் கண்ணு முன்னாடி வந்து போனான். ஆமா, அந்த கேட்ச் அதான் அந்த கேட்ச் அவன் புடிச்சது சுரேஷ் ரெய்னா மாதிரி இருந்துச்சு. புடிச்சிட்டு ஓடி வர்றது அது அப்படியே எனக்கு அந்த 2012, 2013, 2010ல ரெய்னா ஒரு பார்த்த மாதிரி இருந்துச்சு. சப்ராஸ் கான் இஸ் நெக்ஸ்ட் ரெய்னான்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். பேசாம அவனே ஒன் டவுன் இறக்கி விட்டுருங்க, அந்த மாதிரி விளையாடுறான். பட் சிஎஸ்கே வர்சஸ் டிசி அப்சல்யூட் சினிமா. ஒரு 200+ ஸ்கோரு. அதை ப்ராப்பரா வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணது. எனக்கு இப்பதான் ஐபிஎல் ஒரு 7 இயர்ஸ் பேக் போன மாதிரி இருக்கு. பழைய மேட்ச்லாம் இப்படிதான் இருக்கும். இப்பதான் 200 அடிச்சா 218 ஓவர்ஸ்ல சேஸ் பண்றது அதெல்லாம் வந்து ரொம்ப போரிங் மேட்ச். பட் இது ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. சிஎஸ்கே போலிங் பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். பட் அதுல ஒரே ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் கலீல் அஹ்மத். கலீல் அஹ்மதோட பேஸ் வேணா ஒரு மாதிரி ஏறி இருக்கு. ஃபர்ஸ்ட விட இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் அதிகமா போடுறான். பட் என்ன எனக்கு ஒரு வீக்னஸ் தெரியுதுன்னா, அவனோட ஸ்ட்ரென்த்தே இன்ஸ்விங் தான். ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அப்படி எடுத்துட்டு வருவான். அந்த வீக்னஸ் அவன்கிட்ட நான் பாக்குறேன். என்னாச்சு? எக்ஸாக்ட்லி. அன்ஷுல் கம்போஜ் நல்லா பண்ணிட்டு இருக்கான். பட் கலீல் அஹ்மத் லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி இந்த வாட்டி அவனுக்கு சிஎஸ்கேவோட பெஸ்ட் பவுலரா லாஸ்ட் இயர் இந்த கலீல் அஹ்மத் இந்த வருஷம் சத்தியமா இல்ல. ரொம்ப அடி வாங்குறான். நேத்தே கேஎல் ராகுல் ஓசி விக்கெட் தான். கேஎல் ராகுல் வந்து அவசரப்பட்டான், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பட் எனக்கு என்னன்னா, கலீல் அஹ்மத் இந்த 4 மேட்ச்ல ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்கான். சோ எனக்கு கலீல் அஹ்மதோட எக்கனாமியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9-10 கிட்ட இருக்கு. சோ எக்கனாமி வைஸ் வீக்கா இருக்கு. சோ நான் ஒண்ணு சொல்லுவேன், அது எத்தனை பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தெரியல. ராமகிருஷ்ணா கோஷ்னு தெரியாங்க, பெஞ்சில உட்காந்துருக்காருங்க. சரியான போலர். அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் எழுதிட்டே வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா தெரிஞ்சுது. ஒரு ரீசெண்டா ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் அவரு. கடைசியில வந்து ஒரு 6-4 அடிக்க முடியும். ஒரு 24 பால் 60 எல்லாம் அடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. 140+ ஸ்பீட்ல போடக்கூடிய ஒரு நல்ல போலரும் கூட. ரீசெண்டா கோவாக்கு அகைன்ஸ்டா லாஸ்ட் ஓவர்ல 6 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணி அந்த லாஸ்ட் ஓவர் மேடன் பண்ணி அந்த மேட்ச் அவர் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ இஸ் அ கிரேட் போலர். எனக்கு தெரிஞ்ச இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கலீல் அஹ்மதுக்கு பதிலா அன்ஷுல் கம்போஜ் ராமகிருஷ்ணா கோஷ் வந்தாருன்னா இன்னும் போலிங் ஸ்ட்ராங் ஆகும் நான் நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் மிஸ்டர் பிளே பாய்? நானும் பாத்துருக்கேன்டா ராமகிருஷ்ணா கோஷோட. இப்போ ரீசெண்டா ஒரு சில வீடியோ எல்லாம் கூட பார்த்தேன். அவன் ஆக்சுவலா வந்து வெறும் பவுலிங் மட்டும் கிடையாது, பேட்டிங்லயுமே நல்லா பண்ணிருக்கான். அவன் எல்லாருமே மோஸ்டா என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் ஹர்திக் பாண்டியான் வேற சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி, நானும் இதை படிச்சிருக்கேன். பட் அது தெரியல, அது நம்ம போக ஹர்திக் போதான் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ம். நல்லா நல்ல லைனு, நல்ல லென்த், நல்ல அந்த சீம் வேரியேஷன், அந்த பிரசன்டேஷனே வேரியேஷன், கரெக்டா அந்த ரிலீஸ் பாயிண்ட் எல்லாமே செம்மையா பண்றான். இன்ஸ்விங் அது நல்ல கரெக்டா அந்த மாதிரி போடும்போது உனக்கு பால தள்ள முடியும்ல. சோ இட் வாஸ் அ கிரேட். அந்த ஒரு சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா அவங்க அகில் ஹுசைனே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அகில் ஹுசைன் தலைவர் 2 நோ பால் போட்டுமே 2 ஓவர் போட்டு 20 ரன் தான் கொடுத்திருந்தான் பவர் பிளேல. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அகில் ஹுசைன் இன்னும் ஒரு ஓவர்னா பவர் பிளே தள்ளலாம். அந்த அளவுக்கு இப்ப அகில் ஹுசைனால ஒரு ஆப்ஷன் கொடுக்க முடியும். சோ அவங்க என்னன்னா, அகில் ஹுசைன், ராமகிருஷ்ணா கோஷ்ன்ற பவர் பிளே பவுலர் கூட அன்ஷுல் கம்போஜும் மிக்ஸ் பண்ணா டீம் ஸ்ட்ராங் ஆயிடும். ஓவர் 10 மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ்ல வச்சுக்கலாம். ஓகேவா? டெத் ஓவர்ஸ்ல உனக்கு ராமகிருஷ்ணா கோஷும் போட வைக்கலாம், அதே மாதிரி அன்ஷுல் கம்போஜும் போட வைக்கலாம். ஓவர் 10 போடுவான்றத ப்ரூவ் பண்ணிட்டான். சோ சிஎஸ்கே இப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான யூனிட்டா தெரியுது. எனக்கு இப்போ ஒரு டவுட்டா இருக்குடா, ஐபிஎல் திருப்பி பழைய மாதிரி ஆகுதோ அப்படின்னு டவுட்டா இருக்கு. ஆர்சிபி தோக்குது, சிஎஸ்கே ஜெயிக்குது. என்னடா ரியல் ஐபிஎல் கம்பேக் ஆடுற மாதிரி இருக்கு. சத்தியமா எனக்கு புரியல. பட் ஓகே, பாப்போம். இசாலா கப் நம்மதே அப்படின்னு சொல்லி ஒரு கப் அடிச்சிட்டோம், அதோட ஏத்திக்க வேண்டியதுதான். சரி, உன்னோட ஒப்பீனியன் என்ன? டிசியோட பேட்டிங் வந்து இந்த ஒரு மேட்ச்னு இல்ல, நான் பார்த்த வரைக்கும் இந்த 4 மேட்ச்மே டிசி பேட்டிங் ஒரு மாதிரி செதறுது. ஏதோ இந்த 2 மேட்ச் ரிஸ்வி அடிச்சு வின் பண்ணி கொடுத்தான். அதுக்கு அடுத்து அவன் அடிக்கலாம், அந்த டீமே வின் பண்ண மாட்டேங்குது. என்ன நினைக்கிற டிசி பேட்டிங் பத்தி? ஸ்டார் ஸ்டார்டட் சைடு தான், ஆனா அதுவும் அடிக்க மாட்டேங்குது. சொல்றது கரெக்ட் தான்டா. ஆக்சுவலா டிசியோட மிடில் ஆர்டர் சுத்தமா இல்ல. கேஎல் ராகுல், பதும் நிசான்கா எப்படியும் ஒரு 30ல இருந்து 40 அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறான்னு வச்சுக்கோங்க. கேஎல் ராகுல் வச்சா குடுமி சென்சா மொட்டை, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஓகேவா? அட்டா 90 80 அந்த இதுக்குள்ள போயிடுறான், இல்லனா 10-20 அவுட் ஆயிடுறான். இவங்க 2 பேரும் தூக்கிட்டா சமீர் ரிஸ்வி வந்து ஓகே 2 மேட்ச் ஆடினா 3வது மேட்ச் வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, தூக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்தே பேட்டிங் இல்ல. மில்லர் அடிச்சாதான் உண்டு. ஸ்டப்ஸ் அடிக்கிறான். ஸ்டப்ஸ் கூட யாராச்சும் பார்ட்னர்ஷிப் கொடுக்கணும். அதுக்காக தான் நேற்று ஆக்சுவலா அசுதோஷ் சர்மாவை எடுத்துட்டு வந்தாங்க. சொல்லு அசுதோஷ் சர்மாவே எடுத்துட்டு வந்தாங்க.
அசுதோஷ் சர்மாவால அவ்வளவா அதை கன்வெர்ட் பண்ண முடியல. அவன் நிறைய பஞ்சாப் கிங்ஸ்ல வின் பண்ணி கொடுத்துருக்கான். அவனை எதுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு அவங்களுக்குமே தெரியல, அவனுக்குமே தெரியல. திடீர்னு பார்த்தா அடுத்த சீசன்ல வந்து டிசில வந்து உட்காந்துட்டு இருக்கான் அவன். ஓகேவா? பட் அதுக்கு அடுத்து ஒருத்தர் இருந்தான்டா, அவன் பேர் எனக்கு மறந்துச்சு, அக்யூப் நபியா ஏதோ ஒரு அகீப் நபி. ஆனா அவனுமே ஃபர்ஸ்ட் பால் வந்தோடனே 4 அடிச்சான். அவனுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு இருக்கு. பட் இன்னுமே அவங்க மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச அக்ஷர் பட்டேல் அவன் இப்ப இறங்குறத விட இன்னும் ஒரு 2 டவுன் இறங்கியே பேட் பண்ணலாம். நானுமே யோசிச்சேன். ஏன்னா நீ ஒரு 4-5 பால் நீ வந்து முன்னாடி அவனை விட்டீங்கன்னா கூட மில்லருக்கோ ஸ்டப்ஸுக்கோ இன்னும் சான்ஸ் கிடைக்கும். 2 பேரும் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ், 2 பேருக்கும் நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு. நீ எப்படியும் மில்லரையும் ஸ்டப்ஸையும் இறக்க போற, அதாவது நீ வெளியே உட்கார வைக்க போறது இல்ல. சோ அவங்க 2 பேருமே நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடி இருக்கானுங்க. சோ அவங்க 2 பேருக்குமே ஒரு கொலாபரேஷன் இருக்கும். சரிடா, ஒரு பால் நீ விட்டா கூட அடுத்த பால் நீ எங்க தூக்கி அடிக்கணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல் இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு 2 டவுன் கீழே இறங்கலாம்னு தோணுது. அப்பனா இன்னும் டிசி பேட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. வேலிட் பாயிண்ட். ஆக்சுவலி இதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அக்ஷர் பட்டேலால பவர் ஹிட்டிங்கும் பண்ண முடியும். சோ அவ்வளவு முன்னாடி வந்து நீ ஸ்டெபிலைஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸ்டெபிலைஸ் பண்ணதான் சமீர் ரிஸ்வி இருக்கான். கேஎல் ராகுலை விட யார் ஸ்டெபிலைஸ் நல்லா பண்ண போறா? சோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் அவரை முன்னாடி வரணும் தேவையில்லை. நான் ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட். அந்த கம்யூனிகேஷன் டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ்க்கும் மில்லருக்கும் நல்லாவே இருக்கும். நிறைய சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒன்னா விளையாடி இருக்காங்க, அவங்களோட கவுண்டிஸ் எல்லாம் நிறைய விளையாடி இருக்காங்க. சோ ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட். பட் நேத்து அகிப் நபி எடுத்தது நான் ராங் ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். மேபி சிஎஸ்கே பழைய மாதிரி ஸ்பின் பிச் இல்ல, இப்ப ஃபாஸ்ட் போலிங் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுனால அகிப் நபி அவங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் அகிப் நபி வந்து ஒரு நல்ல போலர். பட் நேத்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சுமாரா தான் இருந்துச்சு. அதுதான் அவங்களோட பெரிய மைனஸா நான் பாக்குறேன். அவங்க விப்ராஜ் நிகம் பதிலா வந்து அகிப் நபி எடுத்துட்டு வந்தது தான் பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. ஏன்னா விப்ராஜ் நிகம் வந்து ஒரு லோவர் ஆர்டர்ல வந்து ஒரு 6-4 அடிக்கக்கூடிய ஒரு நல்ல கேப்பபிள் பேட்ஸ்மேன். அந்த அளவுக்கு அகிப் நபி பண்ணுவாரா ஐபிஎல்ன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த சேஞ்ச் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் டிசி கிட்ட இன்னும் சரக்கு இருக்கு. அந்த சரக்கு அவங்க சரியா யூஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. ஸ்டப்ஸோட இன்னிங்ஸ்க்கு வருவோம். ஸ்டப்ஸ் பிளேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாட் ஃபார் டிசி. அவன் சவுத் ஆப்பிரிக்கா விட டிசிக்கு நல்லா விளையாடுறதெல்லாம் உண்மைதான். பட் நீ நடுவுல மேட்ச் பாத்தியான்னு எனக்கு தெரியல. நல்லா ஆடதான் செய்வான். ஆரம்பிச்சிருவேடா நீ, ஒரு வாயில கட்ட வார்த்தை வருது. எனக்கு என்னன்னா நடுவுல வந்து ஒரு 8 பாலும் 9 பாலும் இருக்கும்போது வந்து ஏமங் பாத்தானியும் கருண் நாயரும் நிதிஷ் ராணாலாம் போயிட்டு அம்பேர்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஸ்டப்ஸுக்கு கிளவுஸ் சேஞ்ச் பண்ணணும், ஸ்டப்ஸுக்கு கிளவுஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கம்ஃபர்டபுளா ஆட முடியல அப்படின்ற மாதிரி. பட் அவங்க வந்து என்னன்னா ஐசிசி ரூல்ஸ் படி வந்து மிடில் வந்து நீங்க வந்து மாத்தக்கூடாது. கிளவுஸ் சேஞ்ச் பண்றீங்க, இது சேஞ்ச் பண்றீங்கன்னா பிட்வீன் த ஓவர்ஸ்ல தான் சேஞ்ச் பண்ணுமே கண்டி, ஐ மீன் மிடில் ஆஃப் த ஓவர்ல பண்ணக்கூடாது. ஸோ அவங்களும் அலோவ் பண்ணல. பட் அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டப்ஸ் வந்து அடிக்க போய் கை சுத்திட்டு, ஐ மீன் பேட்டு திரும்பிடும் அடிக்கும் போது, பேட்டு திரும்பி கேட்ச் ஆயிடுவான். அதை பத்தி ஏதாவது உனக்கு ஒப்பீனியன் இருக்கா? கிளவுஸ் மாத்திருந்தா அந்த மேட்ச் டிசி வின் பண்ணிருக்குமா? இல்ல, நீ சொல்றது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஆட்டோ கண்ணாடி திருப்பினா வண்டி எப்படி ஓடுங்கிற மாதிரி. பட் இது ஒரு காமெடியா இருந்தாலுமே ஆஸ் அ பிளேயரா அவங்களுக்கு அந்த இது இருக்கும். மேபி அந்த கிளவுஸோட அந்த இச்சிங்னஸ், ஏதாச்சும் அந்த ரொம்ப ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இருக்கும். பட் மிடில் ஆஃப் த ஓவர்ஸ்ல அவங்க மாத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அவங்க திருப்பி அப்பீல் பண்றாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு அது ப்ராப்பரான இதுவா கிடையாது. இல்ல, ஆமா, ஆக்சுவலி நிதிஷ் ராணா அம்பையரை போட்டு அடிச்சிருப்பான் போல. அந்த மாதிரி கோவமா பேசிட்டு இருந்தா அம்பையர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு போயிட்டான் பாதியிலே பேசிட்டு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரூல்னா ரூல், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் சொல்லுவேன். கரெக்ட் தான். பட் ஸ்டப்ஸோட இன்னிங்ஸ் வந்து ஒரு நல்ல பிளைண்டர் ஆஃப் த நாக் தான். தம்பி எல்லாம் வேற நேற்று போன் பண்ணிட்டு அவன் வெறியான சிஎஸ்கே ஃபேனு. பாத்தியா சஞ்சு சேட்டா 100 அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு. அதுக்கடுத்து பாத்தியா எங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 14 தாண்டிடுச்சு அப்படின்னு. டேய் இதுக்கெல்லாம் யாருன்னா சந்தோஷப்படுவாங்களா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ அதுதான் கமெண்ட்ரியில கூட இது சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலி சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அட் த எண்ட் சிஎஸ்கே கேவ் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் இன் ஐபிஎல் தான் நான் சொல்லுவேன். சிஎஸ்கேவோட போலிங் கன்சர்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பேட்டிங்கும் பெட்டர் ஆயிட்டு வருது. ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஃபார்முக்கு வரணும். நிறைய பேர் ருத்ராஜ் கைக்வாட திட்டாதீங்க, நான் இப்பவும் சொல்றேன், ருத்ராஜ் கைக்வாடோட டேலண்ட் யாருக்கும் தெரியாது. இப்போ அவர் கொஞ்சம் லைட்டா ஃபார்ம்ல டிப்ல இருக்காரு. அவன் மட்டும் ஒரு 50 அடிச்சு ஒரு ஃபார்முக்கு வந்துட்டானா அந்த சீசன்ல 400 ரன் அடிச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி பிளேயர் அவன். ஸோ ருத்ராஜ் கைக்வாடுக்கு சாம்சனுக்கு கொடுத்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ ஒரு கேப்டன் வேற, அந்த ப்ரெஷர்லாம் இருக்கும். சரி, முக்கியமான விஷயம் நான் பேசணும்னு நினைச்சேன். நூர் அகமது அசுதோஷ் சர்மா எடுத்த விக்கெட்டை பாத்தியா? என்னன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நூர் அகமது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பால் 6 விட்டுருப்பான். 6 விட்ட உடனே சாம்சன் போயிட்டு பேசுவான். அந்த சாம்சனை தான் வந்து சிஎஸ்கே ஒரு நாள் மிஸ் பண்றதாங்க. அந்த 100 அடிச்சோடனே அந்த கான்பிடன்ஸ் சாம்சனுக்கு வந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. நூர் அகமது 6 அடிச்சோடனே சாம்சன் போய் பேசின உடனே ஒயிட் லைட்ல போடுவான் பால. அப்படியே தூக்கி விளாசி பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அன்சுல் கம்போஸ் கேட்ச் பிடிச்சிருவான். சோ அது வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய சாம்சன் போயிட்டு இந்த போலர்ஸ் கிட்ட பேசுறது அதெல்லாம் வந்துருச்சு. சோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்கேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் டீமுக்குள்ள. சாம்சனும் 100 அடிச்ச கான்பிடன்ஸ்ல நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த கேம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணிடுச்சு. எவ்ரி ஒன் ஹாப்பி. பாயிண்ட்ஸ் டேபிள்ல உடன் ஸ்பூன் கிடையாதுன்ற மாதிரி ஒரு
இது பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் பண்ணா எங்களால 4th ஸ்பாட் கூட வர முடியுன்ற மாதிரி ஒரு கேமை கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹோப் சிஎஸ்கே திருப்பி பிளே ஆஃப்ஸ்க்கு வர ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணா இதே மாதிரி டீம் காம்பினேஷனும் செட் ஆனா. ஓகே, அதான் இப்போ நீ வந்து எடுத்தோடனே நீ சொன்ன பாத்தியா எம்ஏ சிதம்பரம் சேட்டா இது அப்படின்னு அந்த மாதிரிங்கிறதெல்லாம் இல்ல. இப்பதான் ஆக்சுவலா அவங்க ஆரம்பிக்கிறாங்க. மேபி இனிஷியலா சிஎஸ்கே வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்சே ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மோஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆரம்பிச்சிருவாங்க, இல்ல செகண்ட் மேட்ச்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு 3 மேட்ச் கழிச்சு ஒரு விக்டரி அப்படிங்கும் போது எல்லா டீமும் வின் பண்ணிட்டாங்க, நம்ம தான் இன்னும் அந்த பாயிண்ட்ஸ் டேபிளே ஓபன் பண்ணல அப்படிங்கும் போது, இல்ல கேகேஆர் இன்னும் ஓபனே பண்ணல, அவங்களுக்கு மலையாள தான் ஒரு பாயிண்டே கிடைச்சிருக்கு, அவங்க இனிமே 0ல தான் இருக்காங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும், இன்னும் வின் பண்ணி. சோ அப்படின்னு பார்த்தா சிஎஸ்கே வந்துட்டாங்க, பட் இன்னும் கொஞ்சம் லேட்டு. இன்னுமே நம்ம சொன்ன மாதிரி அந்த கலீல் அகமதோட ரீப்ளேஸ்மெண்ட் ராமகிருஷ்ணா கோஷ் அந்த மாதிரி இன்னும் ஒரு பவுலிங் யூனிட்டா இன்னும் வந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஒரு டஃப்பான டீமா தான் இருப்பாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆமா, நானும் அதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா அடுத்த சிஎஸ்கே மேட்ச் டியூஸ்டே கேகேஆரோட இருக்கு. அதுக்கு ப்ரிவியூ நாம ரிவ்யூ பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிடு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ், ஐ மீன் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பை.